மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு குக்கிராமத்திலே விவசாயியாக இருந்த எங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் சீராட்டி பாராட்டி இயக்கத்திலும் பொறுப்பு தந்து அரசிலும் பொறுப்பு தந்து 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக எங்களை வளர்த்து வந்த தலைவர் கலைஞர் அவர்களை இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். அப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த காரியத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் எல்முனை அளவு கூட குறையாமல் அவரைப் போலவே இயக்க தோழர்களையும் இயக்கத்திலே பணியாற்றுகிறவர்களையும் அரவணைத்து அவர்களை பெருமைப்படுத்தி இருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களையும் வணங்குகிறேன். அதே போல இந்த தேர்தலில் முழுமையாக தன்னந்தனி ஆளாக தலைவருக்கு உற்ற துணையாக இருந்து 40க்கு 40 வெற்றி பெற வைக்கின்ற இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்து, மாண்புமிகு அவைத்தலைவர், அவை முன்னவர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய துறையின் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே நான் அமர்வதற்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்து எங்களுக்கு வெற்றி பெற வைக்கின்ற எங்களுடைய திருச்சி மாவட்ட மக்கள் முழுவதற்கும், குறிப்பாக மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு, பேச விட மாட்டேங்கிறான் பார்த்துக்க, நம்முடைய பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் அதிகமான வாக்குகளை தந்து வெற்றி பெற வைத்திருக்கிற திருச்சியில் இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதிகள், பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி, குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி எங்களை ஆளாக்கி இருக்கிற தலைவருக்கு, தளபதிக்கு என்றைக்கும் நன்றியுடையவனாக நாங்கள் இருப்போம் என்பதையும் தெரிவித்து, திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள், திரு பிரின்ஸ் அவர்கள், அதே போல் நம்முடைய சதன் திருமலைக்குமார் அவர்கள், திரு சதாசிவம் அவர்கள், ராமலிங்கம் அவர்களெல்லாம் இந்த துறையில், இரு துறையிலும் அமைச்சர் அவர்கள், நம்முடைய ஊரகத்துறை அமைச்சர் அவருடைய துறையிலும் எனது துறையிலும் உரையாற்றி என்னென்ன பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, என்ன பணிகள் நடைபெற வேண்டும், எதிலே சிறு குற்றங்கள் இருக்கிறது, அதை எப்படி திருத்த வேண்டும் என்றெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கிருஷ்ணசாமி சொல்கிற போது குப்பை கிடங்குகள் அந்த பகுதிக்கு அதிகமான தேவை என்று சொல்லியிருக்கிறார். தற்போது அதிலே பணியாற்றுகிற தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். கழிவுநீருக்கு அங்கு எஸ்டிபி அமைத்து கழிவுநீரை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து இப்படி குப்பை கிடங்குகள் தேவை என்பது எங்களுடைய துறையின் அதிகாரிகளோடு நாங்கள் இந்த சிங்கப்பூர் சென்று பார்த்து அவர்கள் எப்படி குப்பைகளை கையாளுகிறார்கள் என்பதை கண்டறிந்து, அதை தமிழ்நாட்டிலே அதே போல குப்பைகளை கையாள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னையிலே பரிச்சாத்த முறையிலே ஒரு 350 கோடி ரூபாய் செலவில் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. குப்பையை எடுத்து ஒரு இடத்திலே கொட்டி அந்த குப்பைகளை தரம் பிரித்து, மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து, அதற்கு பிறகு அதை எருவாகவும் அதை எரிபொருளாகவும் கொண்டு செல்கின்ற அந்த பணிக்கு பதிலாக குப்பையை நேரடியாக ஒரு இடத்திலே சென்று அதில் 2 நாள் உலர்த்தி 3ஆவது நாள் அதை தீயிட்டு அதிலிருந்து டர்பன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிற பணி அங்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது சின்ன நகரம், சிறிய அளவில் செய்கிறார்கள். நம்முடைய சென்னை மாநகரம் மிகப்பெரிய நகரம், அதற்கேற்றாற்போல் அங்கு கட்டமைப்புகளை உருவாக்குகிற பணியை எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அது முதல் கட்டமாக மதுரை, கோவை, திருச்சி, சென்னை என்ற இடங்களில் 4 இடங்களிலே அதை துவங்கவும் இப்போது பரிச்சாத்த முறையில் அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி வருகிற போது அந்த பகுதியில் இருக்கிற குப்பைகளை நேரடியாக கொண்டு வருகிற பணி நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வழங்க திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளில் 835 தெருக்களுக்கும், குடிநீர் வழங்கல் திட்ட பணிகளில் விடுபட்ட 773 தெருக்களுக்கும் மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணி தொடங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட 80 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அது மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல் இல்லை.
எனவே மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போல் கூடுதலாக 50 MLD தண்ணீர் இப்போது கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய பிரின்ஸ் அவர்கள் சொன்னார்கள், பிரின்ஸ் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றக்கூடாது, ஊராட்சியை நகராட்சியாக மாற்றக்கூடாது, ஒன்றிய அரசிலிருந்து வருகிற திட்டங்கள் ஊராட்சிக்கு வராமல் போய்விடும் என்றெல்லாம் சொன்னார்கள். யாரும் ஊராட்சியை நகராட்சியாக மாற்றுவதோ பேரூராட்சியாக மாற்றுவதோ என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திலோ அல்லது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பத்திலோ அல்ல. அதற்கென்று ஒரு செந்தில் அவருடைய செயலாளர் செந்தில் அவருடைய தலைமையிலே எங்களுடைய செயலாளர் இணைந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டியில் இப்போது நீங்கள் பார்த்தீர்களானால் 490 பேரூராட்சிகள் இருக்கிறது, 138 நகராட்சிகள் இருக்கிறது, 25 மாநகராட்சிகள் இருக்கிறது, 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கிறது, 380 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தீர்களானால் ஒரே ஒரு பஞ்சாயத்தில் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தூத்துக்குடி அருகில் இருக்கின்ற மாப்பிள்ளை ஊரணி என்ற பஞ்சாயத்தில் 40,000 பேர் இருக்கிறார்கள் ஒரே பஞ்சாயத்தில். அதே போல் சென்னை அருகில் இருக்கின்ற அரவிந்த் ரமேஷ் அவருடைய பகுதியில் ஒரே பஞ்சாயத்து 7 பஞ்சாயத்தில் மட்டும் 1.5 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 7 பஞ்சாயத்தில் அவர்களுடைய நிதி என்பது ஊராட்சி நிதி என்பது ஒரு பஞ்சாயத்தில் 100 கோடி இருக்கிறது. அதை முறைப்படுத்த வேண்டும், கையகப்படுத்த முறைப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டம். இப்போது கூட நகராட்சிகளை பெருக்குவதும் பேரூராட்சிகளை அமைப்பதும் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல் போதே இதை செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். இப்போது சென்னை மாநகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் 90 லட்சம் மக்கள் 89 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 89 லட்சம் மக்களில் 200 வார்டுகள் இருக்கிறது. அப்படி வருகிற போது ஒரு வார்டுக்கு 40,000 இருக்கிறது, ஒரு வார்டிலே 15,000 வாக்காளர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறைவு செய்து ஒரு வார்டுக்கு இவ்வளவுதான் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு வார்டுக்கு இவ்வளவு என்று சொல்லி அனைத்து வார்டுகளையும் அதிகப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகளை கூட்டுவதற்காக அதிகப்படுத்துவதற்காக அந்த பணியும் தொடர்ந்து நடைபெறும். எனவே வருகிற போது அடுத்த முறை போட்டியிடுகின்ற இடங்கள் ஒவ்வொரு நகராட்சியிலும் நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு நகராட்சியிலும் அதை சீர் செய்து ஒரே அளவிலே ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் 15,000 வாக்குகள் மட்டுமே அவருக்கு இருக்க வேண்டும், 20,000 வாக்குகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் 50,000 ஒரு இடத்தில் 20,000 என்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு ஊராட்சியில் எடுத்துக்கொண்டால் ஒரே ஊராட்சியில் எங்களுடைய ஊராட்சி என்று எடுத்துக்கொண்டால் நான் அனுபவத்திற்காக சொல்கிறேன் 2,000 மக்கள் தொகை. ஆனால் ஒரே ஊராட்சியிலே 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை, கிட்டத்தட்ட 179 பஞ்சாயத்துகளில் அது மாதிரி இருக்கிறது. எனவே தான் செயல்களை முறைப்படுத்த வேண்டும், பணிகளை முறைப்படுத்த வேண்டும், அரசு அலுவலர்களை வைத்து அந்த பணியை செய்ய வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும், அரசு தருகிற பணி ஒழுங்காக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேவை எங்கள் கன்னியாகுமரியிலிருந்து நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கிறது. எங்களது சேர்க்கக்கூடாது என்று நேரடியாக எங்களிடம் சொன்னார்கள். உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால், உங்களுடைய தேவையில்லை என்று சொன்னால் அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒன்றும் எங்களுடைய கட்டாயம் இல்லை. ஒரு பஞ்சாயத்தில் உங்களுக்கு 4,000 வாக்குகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், பஞ்சாயத்தை 2ஆக பிரித்து விடுவார்கள். அந்த பஞ்சாயத்தை 2ஆக வரும். ஒன்றிய அரசிலிருந்து வருகிற நிதி வருகிறது என்று சொன்னால் அதை அவர்களுக்கு கிடைக்கட்டும், எங்களுக்கு உண்டு, அதில் ஒன்று எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அதனால்தான் நம்ம பிரின்ஸ் சொல்வதை அவருடைய துப்புரவு பணியாளர்கள் பற்றி சொன்னார்கள். அதே போல் டாய்லெட் போர்டில் இருக்கிற பைப்புகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது முறைப்படி ரெட்ரோஃபிட்டிங் மூலமாக ஏற்கனவே வழங்க இருக்கின்ற பைப்புகள் 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தால் நெடுஞ்சாலைத்துறை விரிவாக்கம் நடைபெறுகிறது. அதிலே பைப்புகள் பழுதுபட்டு விடுகின்றன. இங்கே இருக்கிற இன்றைக்கு சென்னையில் எங்களுக்கு தண்ணீர் தேங்குகிறது என்று சொன்னால் முழுக்க மெட்ரோ ரயில் திட்டத்தால் தான் பல இடங்களிலே தண்ணீர் தேங்குகிறது. இல்லை என்று சொன்னால் வடிகால் போய்விடும். எனவே அந்த திட்டத்தையும் அவர் பிரின்ஸ் சொல்வதையும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சதன் திருமலைக்குமார் அவர்கள் பேசுகிற போது இந்த துறையை மிகவும் பாராட்டி குடிதண்ணீரை பொறுத்தளவு மிக சிறப்பாக வழங்கி வருகிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். பின்னால் தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த ஆட்சியில் குடிநீர் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சதாசிவம் அவர்கள் சொல்கிற போது சதாசிவம் சொன்னார், இங்கே இருக்கிற வீரக்கல்பட்டி பிஎன்பட்டி ஆகிய பேரூராட்சியில் குடிநீர் திட்ட குழாயில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார். உடைப்புகள் இப்போது சரிப்பட்டு 1.9 2 MLD கிட்டத்தட்ட தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதையும் கவனித்து அவர்களுக்கு தர வேண்டிய அந்த முறைப்படி அந்த பைப்புகளையும் சரி செய்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் காவிரி நீரில் கலப்பதாக இங்கே நீங்கள் தண்ணீர் கழிவுநீர் கலப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். அதில் இந்த PWDயில் இடம் கொஞ்சம் கொடுக்கல, இல்லைனா உடனடியாக அந்த வேலையும் உங்களுக்கு நாங்கள் முடித்து கொடுப்போம். ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் ஒத்துழைத்தால்
நீங்கள் எங்களோடு இருந்தால் ஆக்கிரமிப்பு அகற்றலாம். ஏனென்றால் பாதி பேர் உங்கள் ஆளுங்க. எனவே நீங்கள் செஞ்சால் ஆக்கிரமிப்பு அகற்றலாம். ஒரு பேருந்து நிலையம் முழுக்க முழுக்க மாநகராட்சிக்கு இடம் வேண்டும், நகராட்சிக்கு இடம் வேண்டும். எனவே அதை செய்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் குடிநீர் தேவை, குடிநீர் அங்கே பேருந்து நிலையம் விரிவாக்கம் என்பது, பேருந்து நிலையம் புதிதாக கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே தான் இந்த நீங்கள் சொன்ன கோரிக்கைகள் அனைத்துமே நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அதே போல் நம்முடைய ஒரு உள்ளாட்சி, உனக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன். ஒரு உள்ளாட்சியில் பகுதியினை குறைந்தபட்சம் 10,000 மக்கள் தொகை 30 லட்சம் வருமானம் இருந்தால் உள்ளவற்றை பேரூராட்சியாகவும், குறைந்தபட்சம் 30,000 மக்கள் தொகை 50 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் அவற்றை நகராட்சியாகவும், குறைந்தபட்சம் 3 லட்சம் மக்கள் தொகையும் 30 கோடி ரூபாய் வருமானம் இருந்தால் அது மாநகராட்சியாக தரம் உயர்த்தலாம் என்பது தற்போது சட்டத்தில் இருக்கிறது, நான் போட்ட சட்டத்திலே இருக்கிறது. ஆனால் இங்கு நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இப்போது 4 மாநகராட்சிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல் போன்ற காரைக்குடி 4 நகராட்சிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு, அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு, அது ஒரு மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிக்கை வந்து இந்த 4 மாநகராட்சிகளும் இன்னும் அடுத்த 20 நாட்களாக மாநகராட்சிகள் அறிவிக்கப்பட்ட மாநகராட்சிகள் தரம் உயர்த்தப்படும். புதிய மாநகராட்சிகள் தொடங்குவதற்கும், அந்த ஏன் தொடங்க போகிறோம் புதிய மாநகராட்சி என்று சொன்னால், குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், ராமேஸ்வரம் இருக்கிறது, அங்கே திருவண்ணாமலை இருக்கிறது. திருவண்ணாமலை ஒரு அன்றைக்கு விரிவலை பாதை என்று சொன்னால் 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் வருகிறார்கள். அதே போல் கோவில்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில், மக்கள் அதிகமாக வருகிற பகுதியில் அதை தரம் உயர்த்தினால்தான் அந்த பணிகள் செவனை செய்ய முடியும் என்பத காரணத்திற்காக தான் தரம் உயர்த்துகிற பணியே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வேண்டாம் என்று அந்த பணி தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிற 7 மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் இருக்கிற இடங்கள் கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறது. அது எப்படி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க முடியும் என்பதையும் அதற்காக தான் தரம் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கோவில்கள் இருக்கிற இடம், அதிகமான மக்கள் கூடுகிற இடம், அதே போல் பொழுதுபோக்கு ஊட்டி போன்ற இருக்கிற இடங்கள், ஏற்காடு போன்ற இருக்கிற இடங்கள்லாம் இருக்கிற தரம் உயர்த்த வேண்டும். அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகள் வருகிற போது அவர்களுக்கு தேவையான செய்து கொள்வதற்காக தான் தரத்தை உயர்வுக்காக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் எப்படி எங்களுக்கு வந்திருக்கிற திட்டங்கள் நம்முடைய பிரின்ஸ் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட டோட்டல் பஞ்சாயத்து இருக்கிறது 10,000 பாப்புலேஷனுக்கு மேலே இருக்கிறது, 177 பஞ்சாயத்துகள் இருக்கிறது, வில்லேஜ் பஞ்சாயத்து. அதே மாதிரி ப்ரொப்போஸ் டு மெர்ஜ் வித் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் 23 வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபுல்ஃபில்டு இன் கிரிட்டீரியா டு கன்வெர்ட் ஆஸ் டவுன் பஞ்சாயத்து 25 அது மாதிரி பண்ண போகிறதுக்காக கோரிக்கை வந்திருக்கிறது. அதே போல் டோட்டல் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்கிரேடட் ஆஸ் டிபி ஆஃப்டர் டிடக்ஷன் டிஎம்ஏ ப்ரொப்போசல் அது 152 வந்திருக்கிறது. அதே போல் டூரிஸ்ட் பிளேசஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ், பில்கிரிம் சென்டர்ஸ் 46 இடங்கள் இருக்கிறது. அதே போல் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் பை எம்பி எம்எல்ஏஸ் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் டோட்டல் கிட்டத்தட்ட 776 இடங்களை தரம் உயர்த்த வேண்டும் என்று எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இருக்கிற வியாபாரிகளும் அப்படி கொடுத்திருக்கிறார்கள். எனவே மெர்ஜர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து வித் டவுன் பஞ்சாயத்து 147 இடங்களிலே டவுன் பஞ்சாயத்தை உருவாக்குகிற இடம் இப்போது ப்ரொப்போசல் இருக்கிறது. அமால்கேஷன் ஆஃப் விபி டவுன் வில்லேஜ் பஞ்சாயத்து டு கான்ஸ்டியூட் 11 டவுன் பஞ்சாயத்து 3-4 இடங்களை சேர்த்து டவுன் பஞ்சாயத்தாக உருவாக்குற 29 இடங்களில் இருக்கிறது. இது வருமானால் 490 பேரூராட்சிகள் இருப்பது 700 பேரூராட்சிகளாக தரம் உயரும். அதே போல் வில்லேஜ் நமது மாநகராட்சியாக நகராட்சியாக இருக்கிற 138 நகராட்சி என்பது 159 வருகிறது. கிட்டத்தட்ட 200க்குள்ளாக அது வரும். இங்கே இருக்கிற நகராட்சிகள் மாநகராட்சிகள் இப்போது 25 இருப்பதை நம்முடைய சின்ன மாநிலம் குஜராத், நம்மை விட மிக சின்ன மாநிலம், அந்த ஊரில் 50 மாநகராட்சிகள் இருக்கிறது. நாம் இன்னும் 25 மாநகராட்சியில் இருக்கிறோம். எனவே தான் அதையெல்லாம் பக்கத்து மாநிலங்களில் எப்படி நடைபெறுகிறது அப்படி இருக்கிறது தரம் உயர்த்துவதற்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் 42% அர்பன் நகர்ப்புறங்களில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கு பிறகு இப்போது பார்த்தால் நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற மக்களினுடைய தொகை என்பது 60% மேல் இருக்கிறது. 60% மட்டுமல்ல, தினந்தோறும் நகரத்திற்கு வந்து செல்கின்ற அந்த மக்களுடைய தொகை அதில் 10%, கிட்டத்தட்ட 70% அவர்களுக்கு தேவையான சாலை போட வேண்டும், அவர்களுக்கு தேவையான குடிநீர் தர வேண்டும், அவர்களுக்கு கழிவுநீர் அங்கே கிட்டத்தட்ட கழிப்பறைகள் தர வேண்டும், கழிவுநீர் செல்ல வேண்டும், மழைநீர் வடிகால்கள் அமைக்க வேண்டும், பேருந்து வசதிகள் செய்ய வேண்டும்,
சந்தை பொருள்கள் அவர்களை சந்தைப்படுத்துவதற்காக மார்க்கெட்டுகள் அமைக்க வேண்டும். இப்படியெல்லாம் அமைக்கின்ற போது அந்த மாநகராட்சிக்கு வருவாய் வருகின்ற வகையில் அந்த பணியும் செய்தாக வேண்டும். அதற்காக தான் இதை செய்கிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை. என்னிடம் இருந்தாலும் ஒன்று தான், பெரியசாமியிடம் இருந்தாலும் ஒன்று தான், எங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. எனவே தான் நீங்கள் அதில் குறுக்க புந்து நீ பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்துலாம் கொண்டு போக அதில் ஒன்றும் இல்லை. பப்ளிக் ஹியரிங் நடக்குது. உங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. இப்போ மாநகராட்சி வந்தபோது புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு 1170 பேருக்கு மேலே அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதை கேட்காம போனால் அது நிற்காது. அது கேட்டு தான் செய்ய அப்ஜெக்ஷனே கிடையாது. இது ஒன்று தான். இப்போ மாநகராட்சிலாம் அப்ஜெக்ஷன் கிடையாது. எனவே தான் இந்த பணியை உள்ளாட்சி அவரில் சொல்லணும். ஏன்டா இடம் பார்த்துக்க இப்படி. அதோடு நம்முடைய காலையில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய சிறு குறு வாழ்விட மேம்பாடு அமைச்சர் அவர்களும் குன்றத்தூர் நகராட்சி மற்றும் 20 கிராம ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து பாதாள சாக்கடை திட்டத்தினை நிறைவேற்ற வேண்டும். டிபிசிஎல் நிறுவனத்தால் திட்ட அறிக்கை டிபிஆர் தயாரிக்கப்பட்டுள்ளது. பரிசீலனை செய்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பூந்தமல்லி திருவேற்காடு மாங்காடு ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டம் ரூபாய் 972.73 கோடியில் நிறைவேற்றப்பட்ட அரசாணை எண் 93 நகராட்சி நிர்வாக நாள் 12/7/2023 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட SBM 251.54 கோடி, KF நிதி ஸ்டேட் பேங்க் KF நிதி 680.9 கோடி, GCF நிதி 40. இந்த நிதி வாங்கி அந்த பணியும் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அடுத்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்படும் உபரி நீர் ஆற்றுக்கு சென்று விரயமாகிறது என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்த இதனை மாங்காடு மற்றும் குன்றத்தூர் நகராட்சி மக்களின் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்துமாறு கோரியுள்ளார். உபரி நீரை சிக்கராயபுரம் கல்குவாரியில் சேமிக்கும் வகையில் நீர்வளத்துறை ரூபாய் 35 கோடியில் அரசாணை அளிக்கப்பட்டுள்ளது. பணிகள் விரைவில் துவங்கும் என அறியப்படுகிறது. தற்போது போதுமான குடிநீர் மாங்காடு மற்றும் குன்றத்தூர் நகராட்சி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்முடைய கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மேட்டூர் நகராட்சி மேட்டூர் பாதாள சாக்கடை திட்டத்தில் சதாசிவம் மேட்டூர் பாதாள சாக்கடை திட்டத்தில் 9,957 வீட்டு இணைப்புகள் வழங்கப்பட வேண்டும். இதுவரை 4,951 வீட்டுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. 2 மாத காலத்திற்குள் மீதி இணைப்புகள் வழங்கப்படும். STP முழுமையாக பயன்பாட்டு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை பணிகள் 23-24 26 கிலோமீட்டரும், 24-25 2.94 கிலோமீட்டரும், 22-23 1.6 ஆக 30.67 கிலோமீட்டர் சாலைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிந்தவுடன் அந்த சாலைகள் போடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி அவர்கள் சொன்னார், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் கரூர் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 13, 14, 15, 16 மற்றும் 18வது வார்டில் சாக்கடை குடிநீர் மற்றும் சாலை வசதி கோரியுள்ளார். கரூர் மாநகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் ரூபாய் 476.12 கோடி மற்றும் குடிநீர் மேம்பாட்டு பணிகளுக்காக 113.20 கோடியில் செயல்படுத்த அரசாணை எண் 93 நகராட்சி நிர்வாகத்துறை 12/7/2023 ஆணையிடப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை திட்ட பணிகள் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் முடிந்தவுடன் சாலை பணிகள் தொடங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் ஒன்றியத்துக்கு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 3.37 MLD குடிநீரும், கடவூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு 5.50 MLD குடிநீரும் 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணாயபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் போதுமானதாக இல்லை என கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க நான் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதன் பேரில் கிருஷ்ணாயபுரம் பகுதியில் உள்ளடக்கிய ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக அறிவிப்பு இன்றைக்கே வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவூர் ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தவரை தனியே ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்துவது குறித்து விரிவாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சதன் திருமலைக்குமார் அவர்கள் சொன்னது போல இங்கே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய பணியை உங்களுக்கு சொல்ல வேண்டும்.
இங்கு நம்முடைய அமைச்சர் அவர் நாங்கள் சொன்னார், நீ உடனே அதை செய்யணும்னார். அப்படி மக்கள் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னதில் அவன் ஏற்று நிதிநிலைக்கு ஏற்ப எல்லா அனைத்து பணிகளுக்கும் விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பணிகள் இந்த ஆண்டு 3 பணிகளுக்கு மேல் எடுக்க இருக்கிறோம். மீத இருக்கிற 4 பணிகளுக்கும் நிதிநிலை ஏற்ப அதுவும் இந்த ஆண்டே செயல்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கழக அரசு அமைவதற்கு முன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் 4,43,00,000 மக்களுக்கு 1928 எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் 71 தொடங்கப்பட்டு நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற முன்பு வரை தமிழ்நாட்டிலே 1928 எம்எல்டி கிட்டத்தட்ட 4,43,00,000 மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் 62 கூட்டு குடிநீர் திட்டங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தற்போது 544 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் 5,02,00,000 மக்கள் பயன்பெறும் வகையில் 2,286 எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சென்னை குடிநீர் வழங்கல் வாரியத்தின் மூலமாக 89 லட்சம் மக்களுக்கு 1060 எம்எல்டி தண்ணீர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தின் 35 குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் முடிவுறும் போது சுமார் 7 கோடி மக்களுக்கு 4,200 எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டுவிடும். இப்போது இந்த ஆண்டு ஆரம்பித்தது 1,10,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக 4,200 எம்எல்டி கிட்டத்தட்ட தண்ணீர் வழங்கப்பட்டுவிடும். இந்த ஆண்டு அரசால் அறிவிக்கப்பட்ட பெரம்பலூர், திண்டுக்கல், நாமக்கல், திருச்சி, கரூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கான 5 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது 16 லட்சம் மக்களுக்கு 100 எம்எல்டி தண்ணீர் குடிநீர் வழங்க இயலும். இதெல்லாம் பணமும் ஒதுக்கி டெண்டர் லெவலுக்கு வந்துருச்சு. இதை சொல்கிறதில்ல அந்த வேலை. இவை தவிர தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் பகுதி, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கான 6 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் 94 லட்சம் மக்களுக்கு 700 எம்எல்டி குடிநீர் வழங்க விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நிதி ஆதாரங்கள் சரி செய்தவுடன் இந்த பணியும் தொடங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கண்ட அனைத்து குடிநீர் திட்டங்களும் முடிவெறும் போது தமிழ்நாடு முழுவதும் 8 கோடி மக்களுக்கு 5000 எம்எல்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே குடிநீரை பொறுத்தளவு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் 50 ஆண்டு காலத்தில் என்ன செய்ததோ அதை இந்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியினுடைய ஆதரவோடு இந்த குடிநீர் வடிகால் வாரியம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது. எனவே தான் நகர்ப்புற உள்ளாட்சிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எதற்காக தரம் உயர்த்தப்படுகிறது என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நம்ம திருவையாறு போன்ற பகுதிகள் கிட்டத்தட்ட எனக்கே தெரியும், சங்ககிரி போன்ற பேரூராட்சிகள்லாம் 40,000 மக்கள் தொகைக்கு மேலாக இருக்கிறது. எனவே அந்த எல்லாம் நகராட்சியாக உயர்த்த வேண்டும் என்ற அண்ணன் நம்முடைய கொங்கு தலைவர் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த கமிட்டியில் முடிவு செய்தவுடன் ஓரிரு மாதங்களில் அனைத்து நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும், பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டு பேரூராட்சிகள் அதிகப்படுத்தப்படும், அதே போல் மாநகராட்சிகளும் அதிகப்படுத்தப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தவிர சென்னைக்கு எப்போது பார்த்தாலும் வெள்ளம் வருகிறது. வெள்ளம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இருக்கிற 3 ஆறுகள் அடையாறு நமது என்ன கேட்குறாரு இல்லை, அது பாசத்தில் கை வைத்துக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பக்கிங்ஹாம் வேணால் அடையாறு, கூவம் போன்ற நதிகளை சீரமைப்பதற்காக நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை ஒன்று இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட தனியார் பங்களிப்போடு 1500 கோடி செலவில் அனைத்து நதிகளையும் சரி செய்து சாலை அந்த கரையை பலப்படுத்தி கரையிலே நடைபாதை அமைத்து மக்கள் பொழுதுபோக்காக இருக்கிற பூங்காக்கள் அமைக்கிற பணியும் நடைபெற்று வருகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒருத்தர் நீங்கள் கேட்கல, ஆனால் நான் சொல்லலான் இருக்கிறேன். தெருநாய்களால் பிரச்சனை வந்துருச்சு, தெருநாய்கள் வருகிறது, மாடு இருக்கிறது. அதில் சொல்லட்டுமா? இதில் வேண்டியில்லை, கவன ஈர்ப்பில் சொல்லிடுறேன். இல்லை இல்லை, நீங்கள் நம்ம இதை செய்ய வேண்டியதை அரசு செய்யறத இல்லை, நீங்க யாரும் சொல்லலன்னு உடனே நாங்க சொல்லியிருக்கோம் அப்படி சொல்றாங்க. சொல்றேன், நீங்க பதில் சொல்லிருங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சொல்லி இல்லை இல்லை, அதெல்லாம் எடுப்போமோ என்னமோ தெரியாது, சொல்லிருங்க. சொல்லுங்க, சொல்லலாம். தெருநாய்கள் பிரச்சனை மிக மிக பிரச்சனை. இந்த கொரோனா காலத்தில் 2 ஆண்டு காலம் அதை சரியாக கையாளாத காரணத்தால் இன்றைக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கிறது. நிறைய பணக்காரர்கள் நாயை வளர்க்கிறார்கள். வளர்க்கின்ற போது அதை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்று நாங்களும் எவ்வளோ எங்களுடைய ஆணையர் அவர்கள் அதற்காக தினந்தோறும் அதற்காக அறிக்கை விடுகிறார், பார்க்கிறார், எல்லாம் செய்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் பார்க்கில் கொண்டு வரும்போது சில தவறுகள் நடந்து வருகிறது. சரி, மாநகராட்சி அதிகாரிகளே இதுக்காக கிட்டத்தட்ட 78 பயிற்சி பெற்ற அலுவலர்கள் இருக்கிறார்கள். அதற்கு வண்டி இருக்கிறது. அது என்ன செய்யணும், நாயை பிடிச்சி அது கருத்தடை பண்ணி அதை கொண்டு 3 நாளைக்கு பாதுகாத்து அதே இடத்துல திருப்பி கொண்டு வந்து விடணும். அப்படி விடலைன்னா அவனுக்கு 5 ஆண்டு ஜெயிலுன்னு போடுறாங்க. நீங்கள் பாருங்கள் ஒன்றிய அரசினுடைய சட்டம் எப்படி இருக்கிறது என்று. 5 ஆண்டு ஜெயிலுன்னு போடுறாங்க. அதனால தான் அதில் இருக்கிறது. அதிக கவனம் எடுத்திருக்கிறோம். இன்னும் அலுவலர்களை வைத்து அந்த நாய்களை கட்டுப்படுத்தி கருத்தடை செய்து நாய்களுக்கு கருத்தடை செய்து பெருகாமல் பார்த்து கொண்டு மக்களிடம் பாதுகாக்கிற பணியை துறை நிச்சயமாக எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாடுகள் அதிக இடத்துல பாதிக்கப்படுகிறது. மாடுகள் ஒரு பக்கம் நீங்கள் நங்கநல்லூர் போய் நம்ம இவரோட போயிருந்தேன், நம்ம அன்பரசோடு மாடுகள் வேண்டாம் என்று என்றால் சொல்கிறார்கள். அந்த மாடு வருகிற போது அகத்துக்கீரை கொடுக்குறார்கள். அவர்கள் ரெண்டையும் அவருக்கு தேவை, அவர் மதச்சார்பற்ற கொடுக்குறார்கள். நாங்கள் அதுக்காக முதல் தடவை பிடிச்சா 5000, 2வது தடவை பிடிச்சா 10,000 இருக்குது. இந்த தடவை 3வது தடவை பிடிச்சா பறிமுதல் சென்று ஏலம் விடுறன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான சட்டம் வரும். எனவே அதுக்கான நடவடிக்கைகளை முழுமையாக துறை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற இந்த எப்படி ஏட்டா என்ன முடிக்கிற முடியும்? டாக்டர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையில் 4வது ஆண்டாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது என் பதிலுரையை தொடங்குகிறேன். இத்துறையில் மிக இன்றியமையாத கடமைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் வழங்குதல், சாலைகள் மற்றும் மழைநீர் வடிகால் அமைத்தல், திடக்கல்வி மேலாண்மை, கழிவுநீர் அகற்றல், தெருவிளக்குகள் பராமரித்தல், பொது சுகாதாரம் பாதுகாத்தல், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்தல், நகர்ப்புற நீர்நிலைகளை பாதுகாத்தல், குடிசை பகுதிகளை மேம்படுத்துதல், நகர்ப்புற வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை கல்வியை உறுதி செய்தல், நூலகங்கள் அமைத்தல், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் அமைத்தல், நகரமைப்பு பணிகளை முறையாக செயல்படுத்துதல் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதாரத்தை வழங்குதல் போன்ற எண்ணற்ற பணிகளாகும். சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி உள்பட 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள் மற்றும் 490 பேரூராட்சிகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பெருநகர சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் மற்றும் சார்பு நிறுவனங்களாக டுபிகோ, டுபிசல், டுபிக், சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மற்றும் புதிய திருப்பூர் பகுதி மேம்பாட்டு கழகம் ஆகிய மூலம் இப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் நகரங்களில் அபரிதமான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு காரைக்குடி, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல் ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். மேலும் வளர்ந்து வரும் நகர்ப்புற வளர்ச்சி, வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் ஆன்மீக தலங்கள், நகரத்திற்கு வந்து செல்லும் மக்களின் வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நிலை உயர்த்தவும் மற்றும் தகுதியான கிராம ஊராட்சிகள் பேரூராட்சிகளாகவும், பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும், நகராட்சிகள் மாநகராட்சியாகவும் தரம் உயர்த்தவும், மேலும் இவற்றிற்கு அருகில் அமைந்துள்ள வளர்ச்சியடைந்த உள்ளாட்சிகளை இணைத்து நகர்ப்புறங்களை விரிவாக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கழக அரசில் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும் இந்த துறையில் தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணையின் பேரில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இப்போது எடுத்து சொல்கிறேன். 3 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு என்ன நடைபெற்றுகிறது என்பதை அறிவிப்பின் மூலமாக அது உங்களிடம் சொல்கிறேன். நேரம் அதிகமாகும், எனவே அதை நீங்களே படித்துக் கொள்ளலாம். குறிப்பாக ஓரிரண்டை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரூபாய் 8,672 கோடி மதிப்பீட்டில் 13,387 கிலோமீட்டர் நிலத்திற்கு சாலை பணிகள் முடிவற்றும் 1,261 கிலோமீட்டர் சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த ஆண்டு 2,513 கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலை பணிகள் 1,272 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. கொஸ்தலை ஆறு மற்றும் சென்னையை சுற்றியுள்ள நடைபெறும் பணிகள் உட்பட 6,878 கோடி மதிப்பீட்டில் 2,641 கிலோமீட்டர் நிலத்திற்கு மழைநீர் வடிகால் திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டு மேலும் 669 கிலோமீட்டர் நிலத்திற்கு நடைபெற்று வருகின்றன. இங்கு 7,390 கோடி மதிப்பீட்டில் 191 குடிநீர் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 8,911 கோடி மதிப்பீட்டில் 28 பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 858 கோடி மதிப்பீட்டில் 7.42 லட்சம் எண்ணிக்கையிலான தெருவிளக்குகள் ஆற்றல் மிகு LED விளக்குகளாக மாற்றம் செய்திடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போது கூட சொன்னார் சதாசிவம், எங்களுக்கு 4,000 விளக்கு கொடுத்துருக்காங்க, 2,000 விளக்கு தான் வருது, பாக்கி நீங்கள் பார்க்கணும்னார். அதுக்கு என்னன்னா LED வரும்போதே டெண்டர் வச்சோம், இந்த விளக்கு தகுதியானதா, இதை எடுக்கலாமான்னு. அது 2 கம்பெனி தான் இருக்குது, அவங்களால கொஞ்சம் தாமதமாகுது.
எனவே அப்படி இருக்கிற சீக்கிரம் விரைவில் கொடுக்கறதுக்கும் அதை ஏற்பாடு செய்கிறோம். எனவே 1200 கோடி மதிப்பீட்டில் 55 பேருந்து நிலைய பணிகள் முடிவுற்றும் மேலும் 100 பேருந்து நிலைய பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 690 கோடி மதிப்பீட்டில் 52 சந்தைகள் கட்டி முடிக்கப்பட்டும் மேலும் 86 இடங்களில் சந்தைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 198 கோடி மதிப்பீட்டில் 79 அறிவுசார் மையங்கள் கட்டி முடிக்கப்பட்டும் மேலும் 21 அறிவுசார் மைய பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 424 கோடி மதிப்பீட்டில் 681 பூங்கா அபிவிருத்தி பணிகள் முடிக்கப்பட்டும் மேலும் 396 பூங்கா பணிகள் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 700 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நீர்நிலைகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி சீரமைக்கப்பட்டுள்ளன. 373 கோடி மதிப்பீட்டில் புதிய மின்மயாங்கள் நிறுவுதல் மற்றும் நவீனப்படுத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. 153 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான அலுவலக கட்டிடங்கள் கட்டும் பணிகள் முடிவுற்றுள்ளன. ரூபாய் 771 கோடி மதிப்பீட்டில் பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. 316 கோடி மதிப்பீட்டில் பயோமைனிங் மூலம் தேக்க திடங்களை அகற்றி நிலத்தினை மீட்டெடுக்கும் பணி பல்வேறு நகரங்களில் முடிவுறு நிலையில் உள்ளது. இதன் மூலம் 523 ஏக்கர் நிலங்கள் மீட்டெடுக்கப்படும். சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி பெருங்குடியில் 351 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவுகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி முடிவிடும் போது 225 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலம் மீட்டெடுக்கப்படும். மேலும் சென்னை மாநகரத்தில் கொடுங்கையூர் குப்பை கிடங்கிலிருந்து குப்பைகளை அகற்றுவதற்கு ரூபாய் 648 கோடி மதிப்பீட்டில் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. பணிகள் முடிவரும் போது 252 ஏக்கர் பரப்பளவு நிலம் மீட்டெடுக்கப்படும். ரூபாய் 1100 கோடி மதிப்பீட்டில் சென்னை மாநகரில் 5 மேம்பாலங்கள் முடிவுற்றும் மேலும் 14 மேம்பாலங்கள் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 182 கோடி மதிப்பீட்டில் 72,214 தனிநபர் கழிப்பறைகளும் 2081 சமுதாய கழிப்பிடங்களும் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. ரூபாய் 500 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை பணிகளுக்கு வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னை பெருநகர திறன்மிகு போக்குவரத்து திட்டம் 904 கோடி மதிப்பீட்டில் ஜைகா கடன் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதை தவிர பல்வேறு பணிகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு 5209 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு விரைந்து சேவை செய்வதற்கு ஏதுவாக உள்ளாட்சிகளின் தரத்திற்கேற்ப பணியாளர்கள் நியமனம் செய்ய நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் தலைவர்கள் வந்தபோதும் சரி, எம்எல்ஏக்கள் வந்தபோதும் சரி, அமைச்சர்கள் வந்தபோதும் சரி, எங்களுடைய பேரூராட்சிகள் ஆட்கள் இல்லை, இன்ஜினியர்கள் இல்லை, பணி செய்வதற்கு டிராப்ஸ்மேன் இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு முதல் கட்டமாக 2500 பேர் எடுத்துக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டார்கள். அந்த 2500 2700 பேரையும் எப்படி எடுப்பது என்று சொன்னால், அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக பரீட்சை எழுத சொல்லி அந்த பரீட்சையின் மூலமாக யார் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவிட்டு வருகிற 29, 30 இந்த பரீட்சை நடைபெற இருக்கிறது. எனவே புதிதாக இந்த 2500 பேர் மட்டுமல்ல, இன்னொரு 3000 பேர் எடுக்க இருக்கிற அறிவிப்பும் வருகிறது. எனவே விரைவில் அத்தனை இடங்களை நிரப்புவதற்கு ஓரிரு மாதங்களில் அதுதான் சொல்கிறேன். அதுதான் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மின் கட்டணம், குடிநீர் விநியோக கட்டணம், பணியாளருக்கான ஊதியம், ஏற்கனவே உள்ளாட்சிகளால் உருவாக்கப்பட்ட சொத்தினை பராமரிப்பதற்கும் ஒவ்வொரு இடமும் 4000 கோடி நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் வடிகால் வாரியம், அந்த ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த வாரியத்தின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது என்று. கிட்டத்தட்ட புதிதாக நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் கட்டம், பெரம்பலூர் நகராட்சி குடிநீர் திட்டம் சேர்ந்த நம்முடைய அமைச்சர் திருவண்ணாமலை அமைச்சர் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு சட்டமன்றத்திலே அறிவிச்சு. நிதி வந்தவுடன் திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு அந்த கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதாள சாக்கடை திட்டங்கள் 13 பாதாள சாக்கடை திட்டங்கள் 1707 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் 12 பாதாள சாக்கடை திட்டங்கள் 3407 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஒசூர் மாநகராட்சி மற்றும் செங்கல்பட்டு நகராட்சி ஆகியவற்றுக்கு 770 கோடி மதிப்பீட்டில் 2 புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. 2024 ஆண்டில் ஏற்பட்ட மிக்ஜம் புயலினால் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 12 கூட்டு குடிநீர் திட்டங்கள் பாதிப்படைந்தன. இதனை போர்க்கால அடிப்படையில் 1.28 கோடி செலவில் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு பயனுக்கு கொண்டு வரப்பட்டன. தற்போது நிரந்தரமாக சீரமைக்க 3.89 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் வடகிழக்கு பருவமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள 70 கூட்டு குடிநீர் திட்டங்கள் கடுமையாக சேதமடைந்தன. அந்த சேதங்களை 34.13 கோடி செலவில் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது, பயனுக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது நிரந்தரமாக சீரமைக்க 145.48 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாகவும்
நம்முடைய டுபிசல் மூலமாக 473 கோடி, சிஎம்டிஏ மூலமாக 480 கோடி, 473 கோடி தந்து 946 கோடிக்கு சென்னை வட சென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக அதுவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கொருக்குப்பேட்டை, கொரட்டூர் மற்றும் ராஜீவ்காந்தி சாலை ஆகியவற்றில் 1126.27 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வந்த சென்னைக்கு அருகில் உள்ள நெம்மேலியில் சுமார் 9 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் நிலையம் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் 24/2/2024 அன்று துவங்கி வைக்கப்பட்டது. மேலும் போரூரில் நாளொன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட மற்றொரு கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அனைத்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் குடிநீர் பகிர்மான நிலையங்கள் ரூபாய் 50 கோடி மதிப்பில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆலந்தூர் 1000 விளக்கு மற்றும் கேக்கநகரில் மொத்தம் 221 கோடி மதிப்பீட்டில் பழுதடைந்த கழிவுநீர் கட்டமைப்புகளை சீரமைப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மாநகருடன் இணைக்கப்பட்ட 42 உள்ளாட்சி அமைப்புகளில் 3இல் கழிவுநீர் கட்டமைப்புகள் 143 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. எஞ்சிய பகுதிகளில் மற்றும் மாதவரத்தில் விடுபட்ட பகுதிகளிலும் ரூபாய் 3161 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் உள்ள நீர்வழித்தடங்களில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக 50 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 946 கோடி மதிப்பீட்டில் பணிகள் துவங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான திட்ட மேலாண்மை டிபிகோ, டிபிசல் மற்றும் டிவிக் நிறுவனங்கள் செயல்படுத்தி வருகின்றன. திருப்பூர் பகுதிக்கு குடிநீர் திட்ட மற்றும் கழிவுநீரகத்தில் சம்பந்தப்பட்ட பணிகளை தனியார் பங்களிப்புடன் புதிய திருப்பூர் மேம்பாட்டுக் கழகம் செயல்படுத்தி வருகிறது. சென்னை மேலும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆறுகள், நீர்நிலைகள், வாய்க்கால்கள் ஆகியவற்றை சீரமைக்கும் பணிகள் திட்ட மேலாண்மைகள் சிஆர்ஆர்டி மூலம் மேற்கொண்டு நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நான் அறிவிப்புகள் வருகிறேன். அறிவிப்பில் முக்கியமான திருநெல்வேலிக்கு தான் அவருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். குடிநீர் திட்டம் என்ன வேணும் சொல்லுங்க, நான் சரி கூப்பிடுங்க. 1000 கோடி ரூபாய் கலைஞர் மேம்பாட்டு திட்டம் இருக்கிறது. எந்த திட்டம் வந்தாலும் உங்களுக்கு தேவை என்றால் திருநெல்வேலிக்கு மட்டும் 1028 கோடி ரூபாய்க்கு தண்ணிக்காக தந்திருக்காங்க. பாளையங்கோட்டை, சேர்மாதேவி, களக்காடு, நாங்குநேரி அவ்வளவு ஊருக்கு தந்திருக்கா. வேலை நடந்துகிட்டு இருக்கு. சேலம் தொகுதிக்கு குடிநீர் திட்ட பணிகளுக்கு மட்டும் 500க்கும் மேற்பட்ட கோடி, பாதாள சாக்கடை திட்டம், மேம்பாலங்கள் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு சேலத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. பாலம் கட்டுன்னு சொன்ன தனியா எழுதி கொடுங்க. நீங்க எழுதி கொடுங்க. தனியா எழுதி கொடுங்க. ஒவ்வொரு வருடமும் கலைஞர் மேம்பாட்டு திட்டத்தில் 1000 கோடி ரூபாய் பணம் தருகிறார்கள். அதில் குறிப்பாக இதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலில் போட்டியிட்ட குளித்தலை சட்டமன்ற தொகுதி, அதை ஒட்டி இருக்கிற கிருஷ்ணராய பகுதி, அதை ஒட்டி இருக்கிற தோகைமலை பகுதி, அதே போல மணப்பாறை சட்டமன்ற தொகுதி கலைஞர் அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தபோது 100 கோடி ரூபாய் திட்டத்தில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று அன்றைக்கு ஆரம்பித்து வைத்தார்கள். இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கின் காரணமாக குடிநீர் பற்றாக்குறை மணப்பாறை நகரம், வையம்பட்டி மற்றும் பொன்னம்பட்டி பேரூராட்சி பகுதியில் இருக்கிறது. இரண்டையும் சேர்த்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், புதிய கூட்டு குடிநீர் திட்டம் 800 கோடி செலவில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சென்னை மாநகராட்சியில் 200 வட்டங்கள் இருக்கிறது, 200 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 89 லட்சம் மக்கள், 55 லட்சம் மக்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒரு இடத்தில் 40,000, ஒரு இடத்தில் 15,000 இருப்பதை மாற்றி சென்னை மாநகரை சரி செய்கிற போது கிட்டத்தட்ட 200 300 வார்டு மெம்பர்கள் வருவார்கள். எனவே புதிய கட்டிடம் ஒன்று சென்னை மாநகராட்சியில் கட்டுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 75 கோடி ரூபாய் மாமன்ற கட்டிடம் ஒன்று கட்டுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அனுமதித்திருக்கிறார்கள். அதே போல 63 அறிவிப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். படித்து பாருங்கள். பல்வேறு நகரங்கள் தரம் உயர்த்தப்படுகிறது. பல்வேறு நகரங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. படிக்கிறதுனா 13 நிமிஷத்தில் படிச்சுடுவேன். பூரா படிக்கிறதுனா படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் 13 நிமிஷத்தில் படிச்சுடுவேன், படிக்கிறதுனா படிக்கிறேன். இன்னும் பார்த்துங்க. எனவே இங்கே முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட வெட்டு தீர்மானங்கள் 188 பேர் கொடுத்துருக்குறீங்க. 188 பேருக்கும் எங்களுடைய துறையின் அதிகாரிகள் அறிவிப்புகள் அனைத்தும் சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 30 தலைப்பில் கொடுத்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒவ்வொருவரும் கொள்கையை பற்றி விவாதிக்க, குடிநீர் வேண்டும், பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும், புதிய கட்டிடங்கள் வேண்டும், புதிய பேருந்து நிலையங்கள் வேண்டும், சாலை சீரமைக்கப்பட வேண்டும், பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று
158 உறுப்பினர் ஒரு வெட்டு தீர்மானங்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து வெட்டு தீர்மானங்களும் கவனத்தில் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே அது தேவையான நேரத்தில் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்து, மாண்பு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிற வெட்டு தீர்மானங்களை விலக்கிக் கொண்டு என்னுடைய மானிய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு அமைகிறேன். வணக்கம்.